பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் தலையை தாழ்த்தி நாம் கர்த்தருக்கு நேராக ஜெபிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் ஆண்டவரே 7 மாத கூடுகைகளை நடத்தி தந்து இந்த 8வது மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நாங்கள் ஒருமித்து கூட ஆண்டவரே நீங்கள் இந்த நல்ல தருணத்தை தந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரே உள்ளத்தில் கிரியை செய்து ஆண்டவரே இவர்கள் என்ன வார்த்தைகள் கேட்க வேண்டுமோ அந்த வார்த்தைகளை என்னோடிருந்து நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் என்னோடிருந்து பேசுங்கப்பா. வருகிறவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறவர்கள் வார்த்தைகளை கேட்டு உமக்கு பிரியமாக வாழ அவர்கள் உள்ளத்தில் இன்றே தீர்மானிக்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமாக வாழ உள்ளத்தில் கிரியை செய்யுங்கப்பா. எல்லோரும் இன்றே தீர்மானிக்க கிருபை செய்யுங்கப்பா. இங்கே என்ன வார்த்தை பேச வேண்டுமோ அடியனோடு இருந்து நீங்கள் பேசுங்கப்பா, அடியனோடு இருந்து நீங்கள் பேசுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு இன்றைக்கு நாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கதாபாத்திரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஆபிரகாமாக இருந்து ஆபிரகாமாக மாற்றின ஒரு ஆபிரகாமை குறித்துத்தான் தேவன் இன்றைக்கு செய்தியை எனக்கு இங்கே பேச தந்திருக்கிறார். ஆபிரகாம் என்றால் உயர்வான தந்தை, ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளின் தந்தை, திரளான தேசங்களின் தந்தை. ஆபிரகாமின் மனைவி சாராய், அவளும் பிற்காலத்தில் சாராள் என்று உயர்த்தப்படுகிறார்கள். ஆபிரகாம் தன் இனத்தாரையும் சொந்த தேசத்தையும் விட தேவனை அதிகமாக நேசித்தவர். சொந்த இனத்தாரையும் சொந்த தேசத்தையும் விட ஆபிரகாம் தேவனை அதிகமாக நேசித்தவர். அப்போஸ்தலர் அதிகாரம் 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். கல்தேயர் தேசம், பாபிலோன் தேசம், மெசொப்பொத்தாமியா நாகரிகம், மெசொப்பொத்தாமியா தேசம். காரானூரிலே வாசம் பண்ணின பின்பு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு, அவனுடைய தகப்பன் தேராகு மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே நாம் 2வது வசனம் முதல் நாம் 4வது வசனம் வரை வாசிக்க கேட்டீர்கள். ஆபிரகாம் இவனுடைய சொந்த தேசம் மெசொப்பொத்தாமியா. மெசொப்பொத்தாமியா என்று சொன்னால் ஐபிராத்து நதிக்கும் யூப்ரடிஸ் நதிக்கும் இடையில் உள்ள ஒரு பிரதேசம்தான் இந்த மெசொப்பொத்தாமியா நாகரிகம். உலகத்தில் முதலில் தோன்றிய நாகரிகம் மெசொப்பொத்தாமியா நாகரிகம், நைல் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். இந்த நாகரிக காலகட்டத்தில் அந்த மெசொப்பொத்தாமியா நகரத்திலே அங்கே வாழ்கிறார்கள். ஐபிராத்து நதி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஐபிராத்து நதி ஓரத்தில் தானியங்கள் அதிகமாக விளைச்சல் ஆகும் இடம். தண்ணீர் உள்ள இடங்களில் தான் தானியங்கள் அன்றைய காலங்களில் விவசாயம் செழிக்கும், கால்நடைகள் அதிகமாக அங்கே வளர்ந்து வரும். அதனால் இவர்கள் அந்த தேசத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் வரவழைக்கும் தேசத்துக்கு நீ வா, என்னோட வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று
தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். தேவன் ஆபிரகாமோடு பேசும்போது இந்த ஆபிரகாம் தந்தை தேராகோடு பேசுகிறார். என்னை இப்படி தேவன் அழைக்கிறார். தேவன் என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் நோவாவின் தேவன் என்றுதான் சொல்வார்கள். ஆதாமுக்கு பிறகு 10வது தலைமுறையாக வருகிறவர் நோவா. நோவா காலத்தில் 600 வயது நோவாவுக்கு ஆகும்போது இலப்பிரளயம் வந்து உலகம் முழுவதும் அழிந்து போகிறது. அப்போது அதன் பிறகு வருகிற சந்ததிகள் எல்லாம் நோவாவின் தேவன், நோவாவின் தேவன் என்றுதான் எல்லோரும் அழைத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் இந்த மெசொப்பொத்தேமியா பட்டணத்தில் வாழ்கிறவர்கள் எல்லா விக்கிரகங்களையும் வணங்கி அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு தேசம். ஒவ்வொரு காரியத்திற்காக விவசாயத்திற்கு ஒரு தெய்வம், மலைக்கு ஒரு தெய்வம், திருமணத்திற்கு ஒரு தெய்வம், மனைவிக்கு ஒரு தெய்வம், பிள்ளைக்கு ஒரு தெய்வம், இப்படி ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு தேசம்தான் மெசொப்பொத்தேமியா தேசம். அப்போது தகப்பனார் தேராகு சொல்கிறார், நாம் இங்கே வாழ்வோம், இங்கே இருந்து நாம் எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லும் போது, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த தேராகுனுடைய ஒரு மகன் ஆரான் இறந்து போவான். அப்போது இந்த தேராகு விழித்துக் கொள்வார், நாம் இங்கே வாழ்ந்ததினால்தான் ஆபிரகாம் கூப்பிட்ட இடத்திற்கு போகவில்லையே, ஏதோ தெய்வ குற்றம் இருக்கிறது, ஏதோ சாமி குற்றம் இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு வருவார்கள். வரும்போது அவர்கள் வந்து ஆரான் என்றுள்ள இடம், அந்த இடத்திற்கு அப்போது ஆரான் என்றொன்றும் பேரு கிடையாது, ஒரு நல்ல சமவெளியாக இருக்கும், நல்ல சமவெளியாக பிரதேசம். இவர்களுக்கு அந்த இடத்தில் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு இடம் என்று இவர்களுக்கு மனதில் தோணும் போது அந்த இடத்திற்கு தன் மகனுடைய பெயர் ஆரான் என்றுள்ள பெயரை அங்கே வைப்பார்கள். இங்கே மோசே இதை எழுதும் போது இந்த ஆதியாகம புஸ்தகத்தை மோசே எழுதுகிறார். கர்த்தர் சொல்ல சொல்ல மோசே எழுதுகிறார். ஆபிரகாமுக்கு அப்புறம், ஈசாக்குக்கு அப்புறம், யாக்கோவுக்கு அப்புறம், லேவிக்கு அப்புறம், அடுத்த 3 தலைமுறைக்கு அப்புறம் தான் மோசே வருகிறார். இதை மோசே 600 ஆண்டுகள் கழிந்துதான் இந்த ஆதியாகம புஸ்தகத்தை எழுதும் போது ஆரான் என்று எழுதுகிறார். அதற்கு முன் அந்த இடத்திற்கு பெயர் கிடையாது. இவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேராகு இறந்து போவார். தேராகு இறந்து போகும்போது தேராகை அந்த மெசொப்பொத்தேமியா பட்டணத்திலிருந்து ஊர் என்ற இடத்திலிருந்து வந்து இந்த ஆரான் என்று இவர்கள் பெயரிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து சீகேமுக்கு கொண்டு வருவார். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜென்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகு ஆரானிலே மரித்த அப்புறம் கர்த்தர் 12வது அதிகாரத்திலே மீண்டும் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் ஒரு திட்டம் போடுகிறார். எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மெசொப்பொத்தேமியாவிலே.
இங்கே இஸ்ரவேல் தேசம் உருவாவதற்கு முன்னே தேவனுக்கு பலி கொடுக்கிற ஒரு மனிதன் இருந்தான், மெல்கிசதேக்கு, நீதியின் ராஜா. தேவனுக்கு பலி கொடுத்து உண்மையா வாழ்கிறவன். தேவன் ஒரு மனிதனை, பிசாசுகள் நிறைந்த இடத்திலிருந்து ஒரு மனிதனை எடுத்து அவன் மூலம் ஒரு இனத்தை, சந்ததியை உண்டாக்கி அவன் மூலம் ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அதுதான் தேவன் இந்த ஆபிரகாமை கொண்டு வந்து அவர்களுக்கு 100 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும்போது அவருடைய விசுவாசம் எல்லாம் கெட்டுப்போய் வாழ்ந்து கொண்டிருந்து 100 வயது ஆகும்போது அவனுக்கு விசுவாசம் வந்து அவன் மூலம் சந்ததி உண்டாகி அந்த ஆபிரகாம் மூலமே இஸ்ரவேல் என்றுள்ள ஒரு தேசம் உருவாக தேவன் செய்து காட்டினார். இந்த பிசாசுகள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும். அப்போது அதுதான் தேவனுடைய திட்டம். என்னையும் நீங்கள் பாருங்கள், என்னை விட இந்த பகுதியில் எவ்வளவோ நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை விட எவ்வளவோ நல்ல மனிதர். நான் ஒரு கெட்டவன் இப்போதல்ல. நான் 2017 வரை நான் கெட்டவனாக வாழ்ந்தவன். நான் நல்லவன் கிடையாது. எந்த சினிமா வந்தால் உடனே பார்ப்பேன். நான் சினிமா கதைகள் பார்ப்பேன், படிப்பேன், சினிமா கதைகள் பேசுவேன். நான் ஒரு ரொம்ப கோபக்காரன். என்னிடத்தில் யாரும் வந்து பேச வரமாட்டார்கள். அவர்களுக்கு பயம், யாரும் என்னிடத்தில் வந்து பேச வரமாட்டார்கள். நான் சில நேரங்கள் குடித்து வரித்து வாழ்வேன். அப்போது என்னை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் பயந்து என்னிடம் பயப்படுவார்கள். வீட்டில் போனால் அவன் மனைவியை கோவப்படுவேன், அடிப்பேன். அவள் பயந்து கொண்டே இருப்பாள். அவ்வளவு ஒரு கோபமான, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த என்னை தேவன் ஒரு ஆபிரகாமை போல என்னை இங்கே வரவழைத்திருக்கிறார். பாருங்கள், தேவனால் கூடாது எதுவும் உண்டோ? ஆபிரகாம் மூலம் ஒரு தேசத்தை உருவாக்கின தேவன் என்னையும், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த என்னை எடுத்து இந்த சமுதாய மக்கள் காணும்படியாக, நீங்கள் வந்து கூடும்படியாக, இந்த செய்தியை கேட்கும்படியாக என்னோடு இருந்து தேவன் பேசுகிறது. என்னால் ஒன்றும் பேச முடியாது. செய்தி எடுக்கவும் எனக்கு தெரியாது. செய்தியை எடுத்து தருகிறவரும் கர்த்தர் தான், பேசுகிறவரும் கர்த்தர் தான். என்னை விட எவ்வளவு, எனக்கு வீட்டிலே எனக்கு தம்பி ராஜன் ஒருவன் இருக்கிறான். அவன் எனக்கு பின்னாடி எவ்வளவு எனக்கு நேர்மையாக காரியங்களை செய்து தருகிறான். அவனை தேவன் எடுத்து பயன்படுத்தவில்லை. தேவன் ஆபிரகாமை எடுத்தது போல என்னை எடுத்து தேவன் இங்கே பயன்படுத்துகிறார். நீங்கள் நம்புங்கள், தேவனை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், ஆண்டவராய கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நம்புங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். சீகேமுக்கு வருகிறார்கள். சீகேமுக்கு வந்து, இதுதான் நான் வரவழைத்த இந்த ஊரிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்க என்று சொல்லி இவன் தேவனை தொழுது உங்கள் பலிபீடத்தையும் கட்டுகிறான். ஆனால் இவர்கள் அங்கே வாழவில்லை. தேவன் இங்கே வாழுங்க என்று சொல்கிறார். ஆனால் அவன் அங்கே வாழவில்லை. ஆதியாகமம் 12:8வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பேர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த சீகேம் என்னுள்ள பிரதேசம் ஒரு சமபலியான பிரதேசம். அங்கே சமபலியான பிரதேசத்தில் சூடு உண்டாகும். நாம் உறங்கும் போது வீசி வீசி தூங்க வேண்டும். ஆனால் இவன் மலை பிரதேசமான பெத்தேலுக்கு போகிறான். அங்கே அப்போது அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பேர் கிடையாது. இதுவும் மோசே யாக்கோபு தான் அந்த இடத்துக்கு பேர் போட்டது. ஆபிரகாமுடைய பேரன். அதை மோசே தான் எழுதுகிறார். இந்த ஆதியாகம புஸ்தகத்தை எழுதினவர் மோசே. ஆனால் அந்த பெத்தேல் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெத்தேலுக்கு போகிற மலை பிரதேசம். மலை பிரதேசம் என்று சொன்னால் நல்ல கனி தரும் விளைச்சல், நல்ல கனி தரும். இப்போ ஆப்பிள், மாதுளை இதெல்லாம் மலை பிரதேசங்களில் தான் விளையும். இந்த மாதிரி நல்ல விளைச்சல் உண்டாகும். நாம் தூங்கும் போது சுட்டர் போட்டு சுகமாக தூங்கலாம். நமக்கு சூடு இருக்காது. இப்படி என்று இவன் இந்த இடத்தை விட்டு பெத்தேல் மலை தேசத்துக்கு போகிறான். மலை தேசத்திலே போகும்போது அங்கே பஞ்சம் பிடிக்கிறது. அங்கே பஞ்சம் வரும்போது இவர்கள்
தெற்கே பிரயாணம் பண்ணுகிறார்கள். தெற்கே பிரயாணம் பண்ணி நெகேவுக்கு போகிறார்கள். நெகேவில் போகும்போது அங்கேயும் பஞ்சம் கொடிதாக இருக்கிறது. அப்போது எகிப்திலே நல்ல வளமையாக இருக்கிறது, அங்கே நல்ல உணவு கிடைக்கும் என்று இவர்கள் கேள்விப்பட்டு எகிப்துக்கு போகிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் மெசபதோமியாவும் எகிப்தின் நைல் நதியும் நாகரிகங்கள். எகிப்திலிருந்து மெசபதோமியாவுக்கு போவார்கள் ஜனங்கள், மெசபதோமியாவிலிருந்து எகிப்துக்கு போவார்கள். பண்டமாற்று முறை. இவர்கள் இந்த சீகேமிலிருந்து கல்தேயர் ஊர் என்றுள்ள இடத்திற்கு வருவதற்கு 1500 கிலோமீட்டர் தூரம் உண்டு. இங்கே இருந்து பின்னும் தெற்கே பிரயாணம் பண்ணி எகிப்துக்கு போகிறார்கள். நம்முடைய ஆட்கள் அமெரிக்கா, துபாய், கத்தார் இப்படி தேசங்களுக்கு போகும்போது அங்கே நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நமக்கு நல்ல காசு சம்பாதிக்கலாம் என்று போகிறது போல இங்கே நமக்கு பஞ்சமாக இருக்கிறது என்று இவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். நெகேவு போய் எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்தில் உள்ள மக்கள் எல்லாம் பொல்லாத மனிதர்கள். இவன் சாராளோடு சொல்கிறான், நீ என் சகோதரி என்று சொல்ல வேண்டும், என் மனைவி என்றால் என்னை கொலை பண்ணி உன்னை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி அங்கே பார்வோனின் அரண்மனையில் அங்கே இவர்கள் போகிறார்கள். எல்லோரும் பார்வோனின் அரண்மனையில் எல்லோரும் இந்த சாராளை குறித்து தான் பேசுகிறார்கள். ஒரு அழகான பெண் வந்திருக்கிறாள் அப்படி என்று. இந்த உலக இந்த பைபிளில் 3 பேர் நல்ல அழகானவர்கள், சாராள், அபிகாயில், எஸ்தர். இந்த 3 பேரும் நல்ல அழகானவர்கள். இந்த சாராய்க்கு வயது அப்போது 65, ஆபிரகாமுக்கு வயது 75. அப்போது இந்த பார்வோன் இவளை மனைவி ஆக்கி கொள்வான். 12வது அதிகாரம் 19வது வசனம். இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. நீ இவளை சகோதரி என்று சொன்னது என்ன? சகோதரி என்று சொன்னதுனாலே தானே நான் இவளை என் மனைவியாக்கினேனே என்று ஆபிரகாமோடு பார்வோன் சொல்கிறார். பார்வோன் இவளை இந்த சாராயை மனைவியாக கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கலாம். அப்போது ஒரே நாள் இரவில் வருகிற கர்த்தர் அங்கே வந்து வாதையை அனுப்பவில்லை. கொஞ்ச காலமாக நடந்தது இந்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்து இந்த பார்வோன் ஆபிரகாமுக்கு மனைவியையும் கொடுத்து திரும்ப கொடுத்து ஒட்டகம், கழுதை, ஆடு, மாடு, பொன்னும் பொருளும் வேலைக்காரர்களை அதிகமாக ஆபிரகாமுக்கு இந்த பார்வோன் கொடுக்கிறார். கர்த்தர் சொன்னது நிமித்தம் கர்த்தர் சொல்கிறார், அவனுக்கு நீ பொன்னும் பொருளும் ஆடு மாடுகளும் திரளான வேலை ஆட்களையும் கொடுத்து அனுப்பு அப்படி என்று. இவர்கள் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு மீண்டும் இந்த பெத்தேல் வந்து சீகேமுக்கு வந்து அங்கே வந்து தங்கி அங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வேலை ஆட்கள், மந்தை மேய்ப்பர்களுக்கு 2 பேருடைய மந்தை மேய்ப்பர்கள், லோத்தின் மந்தை மேய்ப்பர்கள், ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்கள். இவர்கள் 2 பேருக்கும் திரளான ஆடு மாடுகள் ஆஸ்திகள் வந்ததினாலே, வேலைக்காரர்கள் வந்ததினால் இவர்களுக்குள் வாக்குவாதம், சண்டைகள் உண்டாகும். அப்போது ஆபிரகாம் சொல்வார், நமக்குள் ஏன் சண்டை, நமக்குள் ஏன் பிரச்சனை? நாம் சகோதரர்கள் அல்லவா? நீ மேற்கு பக்கம் போனால் நான் கிழக்கு பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் என்று சொல்லும்போது உனக்கு தேவையான இடத்தை நீ எடுத்துக்கொள் என்று ஆபிரகாமோடு வந்து லோத்தோடு பேசுகிறார். லோத்து உடனடியாக அவனுக்குடைய கண்ணுக்கு நல்ல நல்ல தெளிப்பான இடத்தை பார்த்து போகிறான். சோதோம் கொமோரா அந்த தேசத்தை பார்த்து அங்கே போகிறான். அதற்கு முன்பாக அங்கே இந்த சோதோம் குமார அழிவதற்கு முன்னாடி அது நீர்வளம் பொருந்திய ஒரு தேசமாக இருந்தது. நீர்வளம் பொருந்திய தேசமானதனால் அந்த செழிப்பான இடத்தை நோக்கி லோத்து அங்கே செல்கிறான். 13வது அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்கிறேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இந்த இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் தேசத்துக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய்
எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கேயும் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். லோத்து ஆபிரகாமை தான் கர்த்தர் ஊரிலிருந்து அழைக்கிறார். ஆரானிலிருந்து ஆபிரகாமை சாராயன் தான் அழைக்கிறார், லோத்தை அழைக்கவில்லை. நாமும் அதே மாதிரி நமக்கு யார் யார் கெட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத ஆட்கள் இருக்கிற, அவர்களோடு தொடர்புகள் வைக்கக்கூடாது, அவர்களோடு பழகக்கூடாது. அவர்களை விட்டு பிரிந்து நாம் தேவனுக்கு பிரியமாக அவர்களை விட்டு பிரியும் போதுதான் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். ஆசீர்வாதம் என்னென்னால் நம்முடைய முயற்சி நம்முடைய திறமையினால் வருகிறதல்ல, அது தேவன் தருகிற ஆசீர்வாதம். ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் தேவன் நடத்தி தருகிறது. ஒரு பிள்ளை கிடைக்கிறது என்றால் தேவன் நடத்தி தருகிறது, பிள்ளை தருகிறது. கர்ப்பத்தின் கனியை தருகிறவர் ஆண்டவர். ஒரு வாகனம் வாங்குகிறோம் என்றால் தேவன் தருகிறது. ஒரு வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் தேவன் தருகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த லோத்தை விட்டு ஆபிரகாம் பிரிந்து வந்தபோது தேவன் ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்கிறார். இந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையில்லாத நண்பர்களை விட்டு பிரிந்து தேவையில்லாத கதைகள் பேசுவதை விட்டு நமக்கு தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனோடு ஜெபித்து வாழும்போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன் பிறகு 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ண வருவார்கள். சோதோம் கொமோராவிலே 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணி லோத்தையும் அவனுடைய அந்த தேசத்தில் உள்ளவர்களையும் அங்கே உள்ள ஆடு மாடுகளையும் எல்லாம் கொள்ளையிட்டு அவர்கள் கொண்டு போவார்கள். அப்போது அங்கே இருந்து ஒருவன் தப்பி ஓடி இங்கே வருவான், வந்து ஆபிரகாமோடு பேசுவான். அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தன், நம்ம யோபுவுக்கு பிள்ளைகள் எல்லாம் இறக்கும்போது அங்கே இருந்து ஒருத்தன் வந்து யோபுவோடு சொல்லுவான். ஆடு மாடுகள் எல்லாம் அழிந்து போகும்போது ஒருவன் வந்து யோபுவோடு சொல்லுவான். ஒட்டகங்கள் அழிந்து போகும்போது யோபுவுக்கு வந்து சொல்லுவான். இதே போல இங்கேயும் லோத்து பிடிபட்டவுடனே அங்கே இருந்து தப்பி ஒருவன் வந்து ஆபிரகாமோடு சொன்னவுடன் ஆபிரகாம் 318 வேலை ஆட்களையும் கொண்டு நேரே அங்கே போய் பவுஞ்சாய் விழுந்து அங்கே யுத்தம் பண்ணி அவர்களுடைய எல்லா லோத்துக்குண்டான பொருள்களும் மற்ற 5 ராஜாக்களுக்கு உண்டான பொருள்களை எல்லாம் மீட்டு திரும்பி கொண்டு வருவான். வரும் வேளையில் சீகேமிலே மெல்கிசதேக்கு வருவார். மெல்கிசதேக் நீதியின் ராஜா. மெல்கிசதேக்கு வந்து ஆபிரகாமுக்கு தசமபாகம் மெல்கிசதேக்கு ஆபிரகாம் கொடுப்பார். மெல்கிசதேக்கு அப்பமும் ரசமும் கொடுப்பார். அதே போல நீங்களும் நம்மளும் நாம் போய் வருகிற சர்ச்சுகளில் எங்கே போய் நாம் ரசம் அப்பம் சாப்பிடுதோமோ அதுதான் நம்முடைய சபை. அந்த சபைக்கு தான் நாம் தசமபாகம் நாம் கொடுக்க வேண்டும். தசமபாகம் நாம் கடைசியில் எல்லாம் கொடுக்க வேண்டியது. முதலில் நாம் தசமபாகம் கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு ஒரு வேலையை தந்தார், நமக்கு நல்ல வருமானத்தை தருகிறார். இதில் தசமபாகத்தை முதலில் நம்ம சர்ச்சுக்கு நாம் கொடுத்து நாம் அந்த சர்ச்சோடு ஒன்றிணைந்து மாதம் நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து நாம் அப்பமும் திராட்சரசமும் நாம் சர்ச்சில் சாப்பிட்டு தேவனுக்கு பிரியமாக வாழும்போதுதான் தேவன் மீண்டும் 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 ஆசீர்வதிப்பார். தேவனை தவிர வேறே தெய்வமே இல்லை. அன்பானவர்களே, என்னை பாருங்கள், ஒரு ஆபிரகாமை போல கர்த்தர் தெரிந்தெடுத்து, அது இந்த பகுதி வந்து ரொம்ப மோசமான இருந்த இடம். அந்த மெசொப்பொத்தாமியா தேசம் மோசமான இடத்தை ஆபிரகாமை தெரிந்தெடுத்தது போல இந்த பகுதியிலிருந்து மோசமான இடத்திலிருந்து என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து உங்களிடத்திலிருந்து என்னோடு இருந்து கர்த்தர் பேசுகிறார். ஆதியாகமம் 14:18 முதல் 20 வசனங்களை வாசிக்கிறேன். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு, சாலோம் என்று சொன்னால் எருசலேம், அந்த எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கு முன்னாடி எபூசியர்களிடமிருந்து தாவீது பிடித்த நகரம்தான் சாலோமின். அந்த சாலோமின் என்றுள்ள அந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை அங்கே இருந்து கொண்டு வருகிறான், சீகேமுக்கு கொண்டு வருகிறான். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். 15வது அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் என்று சொன்னால் எந்த காரியம்? லோத்தை பிடித்து கொண்டு போகிறார்கள். லோத்திடத்திலிருந்து எல்லாம் கொண்டு போனதை எல்லாம்
எல்லாம் இவர் 318 வேலையாட்களோடு எல்லாம் மீட்டுக்கொண்டு வந்து மெல்கிசதேக்கு அந்த தசம பாகத்தை கொடுத்து மெல்கிசதேக்கு கையிலிருந்து அப்பவும் ரசமும் வாங்கி சாப்பிட்ட பின்பு, அதுதான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராக இருக்கிறானே என்றார். தமஸ்கு என்று சொன்னால் ஆரானிலிருந்து சீகேம் வருகிற வழியில் இருக்கிற ஒரு ஸ்தலத்தின் பேர் தான் தமஸ்கு. அங்கே இருந்து வேலைக்காரனாக இந்த எலியேசரை இவன் ஆபிரகாம் வைத்திருக்கிறான். எல்லா வேலையாட்களுக்கும் தலைவன் வேலைக்காரன் தான் இந்த எலியேசர். இந்த அன்றைய காலகட்டத்தில் அடிமைகளை விலைக்கு வாங்கி வேலைக்காரர்களாக வைத்திருப்பார்கள். ஆபிரகாமுக்கு அப்புறம் அந்த வீட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் பார்ப்பது இந்த எலியேசர். அந்த எலியேசரை பற்றி ஆபிரகாம் கர்த்தரோடு கேட்பார், இவன் மூலம் எனக்கு சந்ததி வருமா? இவனுக்கு விசுவாசம் வரவில்லை. ஆபிரகாமுக்கு விசுவாசம் வரவில்லை. இவன் மெசொப்பொத்தாமியா தேசத்திலே வாழ்ந்தவன். இவனுக்கு இங்கே கர்த்தரை பற்றி இவனுக்கு விசுவாசம் வரவில்லை. உனக்கு உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும் என்றெல்லாம் தேவன் என்ன சொன்னால் இவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. நாங்கள் வயதாகினதனால் என் சந்ததி இந்த வேலைக்காரன் எலியேசர் மூலம் வருமோ என்று கேட்கிறார். பின்னும் ஆபிரகாம், தேவர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, எலியேசர் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பரப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஊர் என்று சொன்னால், ஊர் என்றுள்ள கல்தேயர் பாபிலோனியர் மெசொப்பொத்தாமியா எல்லாமே ஒரே ஊர் தான். 15வது அதிகாரம் 18-21 வரை. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி, உடன்படிக்கை என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவி திருமணம் நடக்கும்போது சர்ச்சில் வைத்து உடன்படிக்கை பண்ணுகிறது, அதுதான் உடன்படிக்கை. கணவன் மனைவிக்கு உடன்படிக்கை பண்ணுகிறதும் மனைவி கணவனுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறதான் உடன்படிக்கை. ஒப்பந்தம் என்று சொன்னால் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒப்பந்தம், கான்ட்ராக்டர். ரோடு வேலை செய்தவதற்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க, அது ஒப்பந்தம். இது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் பிரியாது. உடன்படிக்கை தான். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கெனிசியரும் சுத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் ஜெபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். ஆனால் சில ஜெபங்கள் எல்லாம் நாம் பண்ணும்போது உடனடி ஒன்றும் ஜெபம் நடக்காது, கொஞ்சம் காலம் தாமதமாகும். அதனால் நாம் தளர்ந்து போகக்கூடாது. தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். அவர் நம்மை எக்காரணம் கொண்டு வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நமக்கு ஒரு தரிசனம் தந்தார், அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு 2006வது வருஷம் டிசம்பர் மாதம், 2007வது வருஷம் ஜனவரி பிப்ரவரி மாதத்திலே தரிசனம் தருகிறார். அந்த தரிசன சமயத்தில் நான் இப்போது வாழ்ந்தது போல 3 மாதம் வாழ்கிறேன். திடீரென்று அந்த தரிசனம் என்னை விட்டு 3 மாதம் கழிந்து போகிறது. பிற்காலத்தில் அந்த தரிசனம் எனக்கு 2020 வருகிறது. அந்த தரிசனத்தை 3 மாதத்தில் தந்த தரிசனம் எனக்கு 2020 செப்டம்பர் 7 முதல் இன்றைக்கு வரை அந்த தரிசனம் என்னிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ளவில்லை.
அந்த தரிசனத்தின்படி தான் நான் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த 2006 வருடம் டிசம்பர், 2007 ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் தேவன் தந்த தரிசனமான வாழ்க்கை எனக்கு கிடைக்க எவ்வளவு வருடம் ஆகிறது? 2020 செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் இப்போது வரை 2006 தந்த தரிசனம், டிசம்பர் 2020, 2007 ஜனவரி, பிப்ரவரியில் வந்த தரிசனத்தை இப்போது என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேன். நான் எந்த தவறோ பாவமோ ஒன்றுமே செய்யவில்லை. எந்த நாம் தவறான காரியங்களை நாம் படிப்பதில்லை, பார்ப்பதில்லை, மொபைலில் பார்ப்பதில்லை, ஒன்றுமே பார்ப்பதில்லை, சினிமா பார்ப்பதில்லை, சீரியல் பார்ப்பதில்லை, ஒன்றுமே பார்க்காமல் தேவனோடு நான் ஒன்றிணைந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் ஒரு தரிசனத்தை தந்தால் அதை நடத்துவார். ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த உடன்படிக்கை எப்போது நிறைவேறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? தாவீதின் காலத்தில் நிறைவேறுகிறது. ஐபிராத்து நதி முதல் எகிப்து நைல் நதி வரை தாவீது பிடித்துக் கொள்கிறார். ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் தேசமாக அதன் தேசத்தை உண்டு பண்ணுகிறார். தாவீது ஒரு பெரிய அரசனாக தேவன் நியமிக்கிறார், பயங்கர வீரனாக நியமிக்கிறார். இது எவ்வளவு வருஷம் தாண்டி 1000 வருடம் தாண்டுகிறது. 1000 வருடம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற 1000 வருடங்கள் ஆகிறது. இவன் ஆபிரகாம் காலத்துக்கு அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு காலத்துக்கு அப்புறம் இவர்கள் யோசேப்பு எகிப்திலே 400 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை, 40 வருஷம் திரும்பி வரும்போது மனாந்தர வாழ்க்கை, 400 வருஷம் 16 நியாயாதிபதிகளை கொண்டு நியாயாதிபதிகள் மூலம் ஆளுகை செய்கிறார். அதன் பிறகு சவுல் ராஜா மூலம் 40 வருடம் ஆளுகை செய்கிறார். இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது ஒரு தோராயமாக உத்தேசமாக 1000 வருடங்கள் இருக்கும். அதன் பிறகு தேவன் இங்கே கொடுத்த வாக்குத்தத்தமான இந்த பூமியை தாவீதின் காலத்தில் ஒருங்கிணைத்து அதை கொடுக்கிறார். தேவன் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிச்சயமாக செய்வார். தேவன் வெறுதே ஒன்றுமே பேச மாட்டார். அவர் பேசுகிற வார்த்தை எல்லாம் உண்மைதான் பேசுவார். 16வது அதிகாரம் 3 முதல் 11 வரை நாம் வாசிக்கும்போது, 16வது அதிகாரத்தை வாசிக்கும்போது ஆபிரகாமுடைய மனைவி சொல்கிறாள், நமக்கு சந்ததி வேணும், நமக்கு சந்ததி வேணும். நாம் வயதாகி கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு 85 வயதாகிறது, சாராய்க்கு 75 வயதாகிறது. எகிப்திலிருந்து வந்த அடிமைப்பெண் ஆகாரோட நீர் சேரும், நமக்கு ஒரு பிள்ளையை நமக்கு கர்த்தர் கொடுப்பார், நமக்கு சந்ததி வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆகாரை மறுமுனையாட்டியாக கொடுத்து அங்கே ஒரு பிள்ளை வளரும். ஆகார் வயிற்றிலே வளரும் போது இவள் ஆகார் நாச்சியாரை சாராயை பார்த்து கிண்டலடித்து பரிகாசம் பண்ணுவாள். நாச்சியாரை துச்சமாக எண்ணுவாள். நாச்சியாரை சாராயை மதிக்கவில்லை. மதிக்காததன் காரணத்தினால் சாராய் ஆபிரகாமோடு பேசுவார். அவள் உன் கையில் தானே இருக்கிறாள், நீ என்ன வேண்டுமானால் அவளை செய்து கொள் என்று ஆபிரகாம் சாராயோடு பேசுகிறார். இதன் மூலம் சாராய் ஆகாரை அடிமைப்படுத்துகிறாள், கொடுமைப்படுத்துகிறாள். சாராய் அப்படியே அந்த நிறைமாத கற்பனையாக இருக்கும்போது வனாந்தரத்திலே போய் சுற்றி அலைந்து கொண்டே இருக்கிறார். 16வது ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. கர்த்தருடைய தூதனானவர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. முதலாக இந்த பழைய ஏற்பாட்டிலே முதலாக வருகிறது. இங்கே தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். தூதன் வேறே, தூதனானவர் வேறே. தூதன் என்று சொன்னால் 2 சிட்டையும் வைத்து விட்டு வந்து நிற்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்யும், என்ன பேச சொல்லுகிறாரோ அதை தான் செய்யும் தூதனானவர் இயேசு கிறிஸ்து. இங்கே வந்து ஆகாரோடு சொல்லி, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கு இஸ்மவேல் என்று நீ பேர் போடு, நீ அடங்கி உன் நாச்சியாரு கண்டைக்கு போ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உன்னுடைய சந்ததியையும் ஒரு சந்ததியாக நான் வளர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன், இனத்திரள்கள் அதிகமாக திரள் கூட்டங்கள் வளரும் என்று சொல்லி அனுப்புவார். இயேசு கிறிஸ்து இங்கே வருகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்திலே இயேசு கிறிஸ்து உண்டு. அன்பானவர்களை நம்புங்கள். 15வது வசனம், ஆதியாகமம் 16:15. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம்
ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாக இருக்கிறான். சாராய்க்கு 76 வயதாக இருக்கிறது. இந்த பேரை போடச் செல்கிற இயேசு கிறிஸ்து தான் பேரை போடச் செல்கிறார். இஸ்மவேல் என்று பேரை போடச் செல்கிறார். அதே போல பிறக்கும் முன்னே பேர் போட்ட ஈசாக்கு பிறக்கும் முன்னே ஈசாக்கு என்று பேர் போட சொல்கிறார். கோரேஸ் ராஜாவுக்கு கோரேஸ் பிறக்கும் முன்னே கோரேஸ் என்று பேர் போட சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் முன்னே இயேசு என்று பேர் போட சொல்கிறார்கள். யோவான் பிறக்குவதற்கு முன்னே எலிசபெத் சகரியா தம்பதிகளுக்கும் யோவான் என்று பேர் போட செல்கிறார்கள். பிறக்கும் முன்னே பேர் போட்ட இவர்கள் எல்லாம் விசேஷித்தமானவர்கள். இவர்கள் எல்லாரும் விசேஷித்தமானவர்கள். இயேசு விசேஷித்தமான ஒரு கடவுளாக நமக்கு வந்து பிறந்தார். யோவான் ஸ்நானன் வந்து ஜனங்களை எல்லாம் பாவ வாழ்க்கை அன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து, விரியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் வாருங்கள், இங்கே ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்புங்கள் என்று. விரியன் பாம்பு குட்டிகளே என்று அன்றைய காலகட்டத்தில் வேற யாராவது சொன்னால் அவர்களை கொலை பண்ணி போடுவார்கள். ஆனால் அங்கே உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு கடவுளுடைய தீர்க்கதரிசி, கடவுளுடைய மனிதர் என்று சொல்லி அவருக்கு பயந்து எல்லா ஜனங்களும் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஈசாக்கு தாமதமாக பிறந்ததினால் ஈசாக்கு வயிற்றில் யாக்கோவு ஒரு 12 கோத்திரத்துக்கு தந்தையாக யாக்கோவு வருகிறார். தாமதமாக நமக்கு பிறக்க வருகிறதோ, இப்போ ஈசாக்கு தாமதமாக பிறக்கிறார். யார் யார் தாமதமாக பிறந்தார்களோ, இப்போ யோவான் ஸ்நானன் தாமதமாக பிறக்கிறார். அங்கே ஒரு விசேஷம், ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. ஈசாக்கு தாமதமாக பிறக்கிறார், அங்கே ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. யாக்கோபு ரெபேக்காள் ஈசாக்கு திருமணத்திற்கு அப்புறம் தாமதமாக இங்கே யாக்கோபு பிறக்கிறார். அங்கேயும் ஒரு விசேஷத்த தன்மை இருக்கிறது. ராகேலுக்கு பிள்ளை தாமதமாக பிறக்கிறது. யோசேப்பு எகிப்தை ஆளுகை செய்கிறார். எங்கே தாமதம் வருகிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. அன்பானவர்களே, நீங்கள் தேவனை தொழுது தேவனை மகிமைப்படுத்தி வாழும்போது நிச்சயம் அவர் உங்களை கைவிட மாட்டார். தாமதம் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நினைத்ததை தேவன் உங்களுக்கு நடத்தி தருவார். நானும் இந்த சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, குடித்து வரித்து வாழும்போது என்னை எல்லோரும் பார்த்து பரிகாசம் கிண்டல்கள் எல்லாம் பண்ணுவார்கள். என் கூட பண்ண மாட்டார்கள். எனக்கு தெரியும். எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? நான் தேவனோடு துதிப்பேன், நான் தேவனோடு ஜெபிப்பேன். இந்த ஒரு வாழ்க்கை வார என்னை ஒரு நல்ல மனிதனாக கொண்டு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் தேவன் என்னை பார்த்தீங்களா அதிசயமும் அற்புதமுமாக தாமதமாக என்னுடைய குடிப்பழக்கத்தை, என்னுடைய கெட்ட கேரக்டரை எல்லாம் மாற்றி தந்தாலும் இந்த தேவனுடைய வார்த்தையை என்னோடு இருந்து கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, நமக்கு என்ன தாமதமோ கவலைப்படாதீர்கள். திருமணம் தாமதமா கவலைப்படாதீர்கள். வேலை கிடைக்க தாமதமா கவலைப்படாதீர்கள். என்ன தாமதம் வந்தாலும் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். அதுதான் இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 3 முதல் ஆதியாகமம் 17வது அதிகாரம் 4 முதல் 6 வரை வசனம். ஆதியாகமம் 17 4 முதல் 6 வசனம். நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். திரளான ஜாதிகள், திரளான தேசங்களுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுகப் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். 15வது வசனம் முதல் 17வது வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழைத்திருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். அவளுடைய பேர் சாராயை மாற்றி சாராள். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவன் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ?
90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அங்கே அவனுக்கும் தேவன் சொல்கிறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக, ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என்று அங்கே சொல்கிறார். 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அவளும் இருந்து நகைக்கிறாள். 3 பேர் வருகிறார்கள். மோரே என்றுள்ள சமபூமியில் பகல் நேரத்தில் உஷ்ண காலத்தில் 3 பேர் வருகிறார்கள். அதில் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து, 2 பேர் தூதர்கள் வந்து இதை ஆபிரகாமுக்கு சொல்கிறார்கள். உனக்கு இதே உற்பவ கால திட்டம் என்றால் இதே நாள், அடுத்த வருடம் இதே நாள், அதான் உற்பவ கால திட்டம். அந்த நாள் உனக்கு குழந்தை பிறந்திருக்கும் என்று உறுதிப்படுத்தி கொண்டு 2 தூதர்களையும் இயேசு கிறிஸ்து எங்கே அனுப்புகிறார்? சோதோ கொமோரா பட்டணத்துக்கு அனுப்புகிறார். அங்கே பாவம் பெருகுகிறது. பாவம் பெருகுகிறதுனால் அந்த தேசத்தை அழிக்குவதற்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த ஆபிரகாமோடு பேசுகிறார். அந்த தேசத்தை அழிக்க தான் அவர்கள் போகிறார்கள். நாங்கள் அந்த தேசத்தை அழிக்கிறோம் என்று. அப்போது இந்த ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை விடு நண்பரை மாதிரி, ஒரு வியாபாரியை மாதிரி பேரம் பேசுகிறார். வியாபாரியை மாதிரி ஒரு சிநேகிதனாக பேரம் பேசுகிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த தேசத்தை அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. இயேசு கிறிஸ்து அழிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு தடவை கூட உங்களுடன் பேசுகிறேன், கோபம் மூளக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று, 10 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தர் இங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஆபிரகாமோடு நாம் பேசுகிறதை அங்கே நாம் ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 19வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். அங்கே சோதோம் கொமோரா அந்த பட்டணத்தை அழிக்கணும். இந்த 2 தூதர்களும் அங்கே போகிறார்கள். லோத்துக்கு தயவு காட்டி உன்னுடைய மகளையும் மகள்களையும் மனைவியையும் கூட்டிக் கொண்டு நீ வந்து மலை தேசத்துக்கு போ. அப்போது காலை வேளையில் இவர்கள் மலை தேசத்துக்கு ஓடி வருகிறார்கள். சோவார் என்றுள்ள மலை தேசத்துக்கு ஓடி வருகிறார்கள். லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்க்கிறாள். பின்னிட்டு பார்க்கும்போது அவள் உப்புத்தூணாகிறாள். நீங்கள் வேதத்தை படித்து பாருங்கள். நாம் அதே போல நம்முடைய வாழ்க்கை, நாம் இங்கே உள்ள ஊர் மக்களுடைய நம்ம வாழ்க்கை, நாம் எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கையை நம்ம சர்ச்சுக்கு போய் நம்ம ஞானஸ்தானம் பெற்று, நாம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றதான் ஞானஸ்தானம். அன்பானவர்களை, ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். நாங்கள் குடும்பமாக 4 பேரும் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று நீங்கள் கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது பழைய காரியங்களை, பாவ காரியங்களை சிந்தனையில் கூட நினைக்கக்கூடாது. பழையதை என்றுமே திரும்பி பார்க்கிறது சிந்தனையினால் நம்முடைய சிந்தனை அந்த பழையதை ஒன்றும் நாம் நினைக்கக்கூடாது. கெட்ட காரியங்களை, தவறான காரியங்களை நினைக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நாம் உப்புத்தூண் ஆகுவோம். நானா இருந்தாலும் உப்புத்தூண் ஆகுவேன். 20வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17-18 வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கருடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவள் வேலைக்காரனையும் குணமாக்கி பிள்ளை வரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இங்கேயும் அந்த அபிமெலேக்கு கிட்ட போகிற சாராளை கொண்டு அங்கே சகோதரி என்று சொல்கிறார். இவன் செய்த விசுவாசம், தேவனை விசுவாசிக்காமல் பார்வோனிடத்தில் போய் மாட்டுகிறான், அபிமெலேக்கிடத்தில் மாட்டுகிறார். ஆகார் பெண்ணோடு சேர்ந்து ஒரு இஸ்மவேல் என்றுள்ள ஒரு சந்ததியை உருவாக்குகிறான். இதெல்லாம் தேவனை நம்பாததினால். நாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும்,
என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தேவனுக்கு பிரியமாக, தேவன் தந்த தரிசனத்தின்படி தேவனுக்கு உத்தமமாக நாம் வாழ வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் நம்மை தேவன் கைவிட மாட்டார். இவனுக்கு இந்த 99 வயது வரை 75 வயதிலிருந்து இந்த 24 வருட காலமும் தேவனோடு முழுவதுமான நம்பிக்கை அங்கே வரவில்லை. அதனால்தான் அபிமெலேக்கிடத்தில் போகும்போதும் தன் மனைவியை சகோதரி என்று சொல்கிறாள். பார்வோனிடத்தில் போகும்போதும் தன் மனைவியை சகோதரி என்று சொல்கிறாள். சகோதரி தங்கச்சி என்று சொல்கிறாள். அங்கே ஆகாரனுடைய பெண்ணோடு சேர்ந்து குழந்தையும் பெற்றுக்கொள்கிறார். இது தேவனோடுள்ள விசுவாசம் இல்லாததினால். நாம் விசுவாசம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் இப்படிதான் சுக்கு நூறாகி போகும். நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவனை நம்ப வேண்டும், தேவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். நாம் கஷ்டம், பிரச்சனை, சிக்கல் என்ன வந்ததும் தேவனுக்கிடத்திலிருந்து நாம் பின்மாறக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே அது பாடுகள் உள்ள வாழ்க்கை, போராட்டம் மிகுந்த வாழ்க்கை. பாடுகளிலும் போராட்டங்களிலும் அந்த ஆபிரகாமை வெற்றி சிறக்க வைத்தது போல நம்மையும் தேவன் வெற்றி சிறக்க வைப்பார். 21வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கற்போதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுகிறான். கர்த்தர் சொன்னதை செய்யாதிருப்பாரா? கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். சாராளுக்கு பிள்ளை பிறக்கிறது, ஈசாக்கு என்று அங்கே பெயர் போடுகிறார்கள். 21வது அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களை படிக்கும்போது நாம் அங்கே பிள்ளை வளர்கிறது. ஈசாக்கு பால்குடி மாறுகிறது. ஈசாக்குக்கு பால்குடி மறக்கும்போது அன்றைய காலகட்டத்தில் 4 வயது 5 வயது வரை பிள்ளைகள் பால் குடிக்கும். அங்கே ஒரு விருந்து வைக்கிறார்கள். ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஆபிரகாமுடைய வீட்டிலே விருந்து வைக்கிறார்கள். அந்த விருந்து அங்கே வைக்கும்போது இஸ்மவேல் வயது முதிர்ந்தவன். அவனுக்கு அப்போது 18 வயது இருக்கும், கிட்டத்தட்ட 18, 17, 19 வயது இருக்கும். அந்த வயது காலத்தில் அவன் இந்த ஈசாக்கோடு சண்டை போடுகிறான். இதனால் இந்த சாராள் ஆபிரகாமோடு சொல்கிறாள், ஈசாக்கை இந்த இஸ்மவேல் உன்னுடைய அடிமை பெண்ணுடைய மகன் இஸ்மவேல் அவனுக்கு தொந்தரவு செய்கிறான், அவனை இங்கே இருந்து நம்ம துரத்துவோம் என்று ஆபிரகாம் கர்த்தரோடு கேட்பார். கர்த்தர் நீ அவனையும் அவன் தாயாரையும் அனுப்பு. ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து அப்பவும் கொடுத்து காலை வேளையில் ஆகாரையும் இஸ்மவேலை அனுப்புவார்கள். அங்கே வனாந்தரத்திலே அங்கே கர்த்தர் பார்த்து உன்னையும் நான் ஒரு ஜாதி ஆக்குவேன், இஸ்மவேலையும் ஒரு ஜாதி ஆக்குவேன், இவனிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றும், இவனிடத்திலிருந்து அநேகம் ஜாதிகள் உண்டாகும். அங்கே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. இஸ்மவேல் மூலமும் சந்ததிகள் திரளாக வளர்கிறார்கள். இங்கே ஆபிரகாம் மூலமும் ஈசாக்கு பிறக்கிறான். ஆபிரகாமுக்கு சந்ததிகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 21 வரை. பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதுத நிருபத்திலே இந்த இடத்தை கோட் பண்ணிதான் ஆதியாமக பகுதி 21வது அதிகாரத்தை 22வது அதிகாரம் இந்த சம்பவத்தை கோட் பண்ணிதான் இங்கே பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு சத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஈசாக்கு பிறந்து 100 வயசிலே தான் அவனுக்கு நம்பிக்கை வருகிறது, கர்த்தரோடு விசுவாசம் வருகிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறான். அதை தான் இங்கே கோட்பாடு பண்ணி எழுதியிருக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய்
மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற. தேவனை நாம் கண்ணால் காண முடியாது. அவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். நம்மளோடு இருக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானவன் ஆபிரகாம். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வயதான காலத்தில் 100 வயது ஆபிரகாமுக்கு, 90 வயது இந்த சாராளுக்கு, 99 வயது 89 வயதில் தரிசனமாகி செல்லும் போது இவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. கற்பம் செத்து போனதை அதன் பிறகு இவர்கள் எண்ணவில்லை. 100 வயதாம் போது கற்பம் செத்து போனது என்று இவர்கள் எண்ணவில்லை. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அபிவிசுவாசமாய் சந்தேகப்படாமலும், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அபிவிசுவாசமாய், அவன் சந்தேகப்படவில்லை, விசுவாசிக்கிறான். ஓ, தேவனால் எல்லாம் கூடும், தேவன் ஒரு தரிசனம் தந்தால் அதை நடத்துவார், நாம் திரளான ஜனங்களுக்கு தகப்பன் ஆவேன், தாய் ஆவேன் என்று அவர்கள் அங்கே நம்புகிறார்கள். அதை ரோமருக்கு எழுதும்போது 4வது அதிகாரத்தில் 16-21 வசனங்களிலே நாம் பவுலடியரால் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஆதியாகமம் 22:1-5 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எப்படி இருக்கும்? 100 வயதில் பிள்ளை கிடைக்கிறது. ஈசாக்குக்கு இப்போது 17-18 வயது இருக்கும். கொண்டு போய் மோரியா மலையிலே 4 காணிக்கைக்கு இடத்திலே கொண்டு போய் தகன பலி போடு என்று சொல்கிறார். ஆனால் ஆபிரகாம் அங்கே விசுவாசிக்கிறான். தேவன் தந்த பிள்ளையை தேவன் தருவார். தேவன் இந்த பிள்ளை அங்கே நாம் பலியிட்டாலும் தேவன் பிள்ளையை உயிர்ப்பித்து தருவான் என்று அங்கே ஆபிரகாம் நம்பிக்கையோடு போகிறான். 22வது அதிகாரம் ஆதியாகமம் 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3 நாளும் பிரயாணம் பண்ணி 2 வேலைக்காரர்களோடு கழுதை மீது இதை தகன பலியிடுவதற்கு விறகு கட்டைகளும் இந்த ஈசாக்கையும் கொண்டு அங்கே போகிறான். அப்பொழுது ஆபிரகாம் தம் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், வேலைக்காரர்களை கொண்டு போகல, நீங்கள் இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு விசுவாசம்! நான் மட்டும் வருவேன் என்று சொல்லவில்லை, நாங்கள் திரும்பி வருவோம் என்று வேலைக்காரிடத்தில் சொல்லிக்கொண்டு அங்கே மோரியா தேசத்துக்கு போகிறான். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா? நாமும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எல்லாம் தந்து நமக்கு தருவார். ரோமர் 4வது அதிகாரம் 21-23 வரை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் முதல்ல நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, சீகேமிலே இருக்க சொல்லுகிறார். அங்கே இருந்து நெகேவுக்கு போய், எகிப்துக்கு போய் தன் மனைவி சகோதரி என்று அங்கே மாட்டுகிறான். அபிமெலேக்கு என்ற இடத்தில் போய் அங்கே சகோதரி என்று சொல்லி மாட்டுகிறான். ஆகாரை மறுமுனையாட்டி இஸ்மவேல் என்றுள்ள ஒரு சந்ததியை உண்டு பண்ணுகிறார். ஆனால் இப்போது அவனுக்கு விசுவாசம் வந்தது. அதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் அழைக்கிறோம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, இந்த வேதத்தை படிக்கிற எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கண்ணால் காண்கிறதை விட கண்ணால் காணாமல் இருக்கிற தேவனை நாம் நம்ப வேண்டும். கண்ணால் காண்கிற மனிதர்களை நாம் நம்ப முடியாது.
மனிதர்களை ஒரு மனிதர்களையும் நம்ம நம்ப முடியாது. நம்ம ஒரு காரியம், நமக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் நம்மளை கைவிட்டு அவர்கள் சிரிப்பார்கள். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது பண உதவி தரலாம் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் தரமாட்டார்கள். உங்களுக்கு நோய் வரும்போது உங்களுக்கு கூட இருந்து அவர்கள் உதவ மாட்டார்கள். இப்படி இந்த நமக்கு மனிதர்களை நம்புறது, நம்ம கண்ணால் காண்கிறதை ஒன்றுமே நம்பாதீர்கள். கண்ணால் காணாமல் நம்மளோடு இங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தானியேல் சிங்கக்கவியிலே போடுகிறார்கள், அங்கே தேவனை விசுவாசித்தான். அவன் 3 நேரம் ஜெபம் பண்ணுகிறவனாயிருந்தான். தேவன் சிங்கங்களின் வாயை அடைத்தார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே போடுகிறார்கள். அங்கே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு இருந்து அக்கினியில் அங்கே சுழன்று நிற்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை பாதுகாக்கிறார். அக்கினி சூளையிலிருந்து அவர்கள் தப்பி உயிரோடு வருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த வேதம் உண்மை. இந்த வேதம் உண்மை. என்னை கண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், இந்த வேதம் உண்மையா இல்லையா, நான் எப்படி வாழ்ந்தவன், இப்போது எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனை நம்புங்கள், ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை நம்புங்கள். கண்ணால் காண்கிறதை ஒன்றையும் நம்பாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்புங்கள். ஆபிரகாம் 4 பலிபீடங்களை கட்டினான். ஆபிரகாம் என்ற பெயர் 410 இடங்களில் பைபிளில் வருகிறது. எபிரேயர் 7:4 ஆபிரகாம் கோத்திர தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:4 ஆபிரகாம் கோத்திரத்துக்கு தலைவன், கோத்திரத்துக்கு தந்தை யாக்கோபு, அந்த கோத்திரத்துக்கு தலைவன் ஆபிரகாம். 2 நாளாகமம் 20:7, 2 நாளாகமம் ஏசாயா 41:8, யாக்கோபு 2:23. இந்த வசனங்களை ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன், தேவனுடைய நண்பன், தேவனோடு பேரம் பேசினவன் ஆபிரகாம். ஆதியாகமம் 20:7 ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. நாம் விசுவாசமாக தேவனை நாம் நம்பி தேவனுக்கு பிரியமாக வேத வார்த்தைகளின்படி வாழும்போது நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யோசுவா புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே எரிகோ கோட்டை, அது இவர்களால் தகர்க்க முடியாத கோட்டை. வனாந்தர பயணத்திலே யோர்தான் நதியை தாண்டி வரும்போது எரிகோ கோட்டை இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை பட்டிக்கு முன்னாலே 7 ஆசாரியர்கள் 7 கீத வாத்தியங்களை கொண்டு அப்படியே ஒலிபெருக்கி மூலம் ஊதிக்கொண்டே நீங்கள் போக வேண்டும். யுத்த வீரர்கள் முன்னே போக வேண்டும். யுத்த வீரர்கள் என்று சொன்னால் யூதா கோத்திரத்திலிருந்து சன்மோன் அவர்கள் தான் யுத்த வீரத்துக்கு தலைமை தாங்கி கொடி பிடித்து போக வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை சுற்றி வர வேண்டும். 6 நாளும் 6 தடவை சுற்றி உங்கள் பாளையத்திலே வந்து இருக்க வேண்டும். 7வது நாள் 7 தடவை சுற்றி நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ கோட்டையை தகர்ந்து போகும். இவர்கள் அதை விசுவாசத்தினால் எரிகோ கோட்டையை தகர்க்கிறார்கள். ராகாப் என்றுள்ள வேசியும் இவர்களுக்கு 2 ஒற்றர்களுக்கு அடைக்கல கொடுத்த அவர்களை மட்டும் பத்திரமாக பாதுகாக்க கர்த்தர் யோசுவாவோடு செல்கிறார். அந்த வேசியும் அந்த தாய் தந்தை சகோதரர்களையும் அவர்களுக்குண்டான பொருள்களை ஒன்றும் சேதப்படுத்தாமல் மற்றுள்ள எல்லாரையும் கொலை பண்ணி, அவர்களுக்குண்டான மிருக ஜீவங்கள் எல்லாம் கொலை பண்ணி, அவருடைய பொன்னும் வெள்ளியும் அவர்களுக்குண்டான உலோக பொருள்களை எல்லாம் கர்த்தருக்காக காணிக்கைக்கு எடுத்து எல்லா உயிரினங்களையும் கொலை பண்ணுகிறார்கள். இது எதனால் வந்தது? விசுவாசத்தினால் வந்தது. விசுவாசம் பெரியது, விசுவாசம் மகா பெரியது. ரோமர் 8:24-25 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ரோமர் 8:24-25 வசனம், அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் நாம் வந்து ரட்சிக்கப்படுவோம். விசுவாசம் இல்லாமல் வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணாததை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில்
அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். காணாததை நான் நம்ப வேண்டும். அது வருகிறதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்கும் போது தேவன் நம் நம்பிக்கையை, நம் விசுவாசத்தை, நாம் தேவனோடு கேட்கிறதை தேவன் நமக்கு தந்து கொள்வார். இந்த வார்த்தைகளை என்னோடு இருந்து பேசின தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் அவரோடு அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. எல்லோரும் எழுந்திருந்து ஜெபிப்போமாக. எல்லோரும் எழுந்திருந்து தேவனோடு ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த கூடுகையை நீர் நடத்தி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கூடுகையை நீங்கள் நடத்தி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கூடுகையை நீங்கள் நடத்தி தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னோடு இந்த வார்த்தையை பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேவ ஜனங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த தேவ ஜனங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களுக்கும் ஆபிரகாமை உம்மை விசுவாசித்தது போல இவர்களும் உம்மை விசுவாசிக்க வேண்டிய இருதயத்தை கொடுங்கப்பா. இவர்களும் உம்மை விசுவாசிக்க வேண்டிய இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இவர்கள் உம்மை விசுவாசிக்க இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறதப்பா. இவர்கள் இருதயத்தை திறந்து கிரியை செய்யுங்கப்பா. எல்லாரும் இங்கே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகிறதப்பா. எல்லாரும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க, உமக்கு பிரியமாக வாழ, ஆபிரகாமை நீர் திரளான ஜாதிகளுக்கு தந்தையாக நீர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உதவுங்கப்பா. இவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும், இவர்கள் என்னென்ன தேவைகளோடு இங்கே வந்திருக்கிறார்களோ, நாங்கள் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறோமோ, எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியுங்கப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆபிரகாமை போல உயர்த்துங்கப்பா. எங்களை எல்லாரையும் ஆபிரகாமை போல உயர்த்துங்கப்பா. இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரி மூலம் ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா. இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரி மூலம் இந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா. ஆபிரகாமை நீர் உலகத்திற்கு, உலக மக்களின் தந்தையாக நீர் உருவாக்கினது போல இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரியும் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ, ஆண்டவர் எல்லோரும் உம்மை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு வாழ கர்த்தாவே இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரியை ஆசீர்வதியுங்கப்பா. இந்த தேசத்தை ஆசீர்வதியுங்கப்பா. இந்த பாகோடு தேசத்தை ஆசீர்வதியுங்கப்பா. மார்த்தாண்டம் தேசத்தை ஆசீர்வதியுங்கப்பா. இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதியுங்கப்பா. வீடுகளில் நோயாளிகளாக இருக்கிற எல்லாருக்கும் சுகத்தை கொடுங்கப்பா. வீடுகளில் நோயாளிகளாக இருக்கிறவர்கள் எல்லாரும் சுகத்தை கொடுங்க. ஆபிரகாம் முதிர் வயதான போதும் ஆண்டவரே 175 வயது வரை, சாராய் 127 வயது வரை அவர்கள் வாழ, 100 வயதிலும் பிள்ளை பிறக்க அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் இளமையையும் நீர் கொடுத்தது போல இந்த பகுதியில் உள்ள எல்லா வயதானவர்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. இளமையை கொடுங்கப்பா. ஞானத்தை கொடுங்கப்பா. உற்சாகத்தை கொடுங்கப்பா. சுகமாக வாழ, வீடுகளில் நல்ல ஆகாரங்கள் சாப்பிட, பிள்ளைகள் படித்து வளர இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை தாருங்கப்பா. இந்த பகுதியில் எழுப்புதலை உண்டாக்குங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறவர்கள் மற்றும் மருத்துவமனைகளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தையும் விடுதலையையும் கொடுங்கப்பா. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கொடுங்கப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுங்கப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கொடுங்கப்பா. ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் கொடுத்து உதவுங்கப்பா. வயநாடு நிலச்சரிவிலே ஆண்டவரே வீடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு பழையது மாதிரி இன்னும் புதிய வாழ்க்கையை கொடுத்து அவர்கள் குடும்பங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. அவர்கள் குடும்பங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இங்கே வந்திருக்கிறவர்கள் ஒருத்தரும் வெட்கப்பட்டு போகிறதப்பா. எல்லாருக்கும் நன்மையை கொடுத்து எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் அவர்களை கண்மணி போல பாதுகாத்து அவர்கள் எல்லோரும் பத்திரமாக வீடுகளுக்கு திரும்பி போகவும் ஆண்டவரே, அடுத்த மாதம் இந்த கூடுகை செப்டம்பர் 7ஆம் தேதி அதிகமான ஜனங்கள் வந்து இங்கே வரவும் இங்கே நீங்கள் அதிசயமும் அற்புதமும் செய்யுங்கப்பா. எலியாவோடு இருந்து அதிசயமும் அற்புதமும் செய்த தேவனே, இங்கே நீங்கள் அதிசயமும் அற்புதமும் செய்து ஆண்டவரே ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூத்து காய்த்தது போல ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எல்லா குடும்பங்களும் துளிர்த்து பூத்து காய்க்க கிருபை செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.